ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆமென். வேத வசனம் தேவன் நம்மை சிட்சிக்கிறவர் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமாம், அதுவும் அவர் யாரை சிட்சிக்கிறாராம்? தன்னுடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். எதற்காக சிட்சிக்கிறார்? அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்ம என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். அந்த சிட்சையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த சிட்சை ஆரம்பத்தில் துக்கமாக தான் இருக்கும். அதில் பழகிட்டா அது நீதியாகி சமாதான பலனை தரும். ஆனபடினால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய தளர்ந்த கைகளையும் நம்முடைய முழங்கால்களையும் திரும்ப என்ன செய்யணுங்களா? நிமிர்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணுங்க? பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பிசகி போன முடமாய் இருக்கிறது சொஸ்தகமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். முதல் பகுதியில் ஆண்டவர் இப்படி எழுதி வச்சிருக்கிறார். பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஏன் நமக்கு முன்பதாக இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நாம் நோக்கி, ஆமென், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிட்சைகளை சகித்த அல்லது சிட்சைகளை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்த அவர் இன்றைக்கு ஒரு சந்தோஷத்தில் என்ன செய்கிறார்? தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை அவர் பெற்றுக்கொண்டவராய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. திரளான பரிசுத்தவான்களை சாட்சியாக வைத்து, நமக்காக ஓடின, நமக்காக ரத்தம் சிந்தின இயேசுவை சாட்சியாக வைத்து, நமக்கு சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை என்ன? நாமும் என்ன செய்ய வேண்டும்? அந்த சிட்சையை ஏற்றுக்கொண்டு அந்த சிட்சைக்கு நம்மை விட்டு கொடுத்து, அது தற்காலத்தில் நமக்கு துக்கத்தை உண்டாக்கினாலும் அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதில் பழகும் பொழுது அது நீதியாகிய சமாதான பலனை நமக்கு என்ன செய்யும்? கொண்டு வரும், தரும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு நமக்கு முன்மாதிரி யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வேதம் ஆண்டவரை குறித்து இப்படி சொல்லுகிறது. வாசியுங்கள். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கும்படி அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய தன் பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை பூரணப்படுத்த அவரை சிட்சித்தார் உபத்திரவங்களினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதற்காக? நமக்கு அவரை முன்மாதிரியாக வைக்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனங்களை வாசிப்பீர்களே ஆனால், இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் செய்கிறவர், ஆனாலும் அவரையும் சிட்சிக்க பிதா என்ன செய்தாருங்களா? சித்தம் கொண்டார். ஏசாயா எழுதுகிறார், அவரை நொறுக்க சித்தமானார். எதற்காக? அவர் பரிசுத்தர் இல்லை என்பதற்காகவா? அவர் பரிபூரணர் இல்லை என்பதற்காகவா? இல்லை. அவர் 1000-10,000ங்களில் சிறந்தவர். அவரை போல ஒரு பரிசுத்தர் இல்லவே இல்லை. ஆமென். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ரட்சிப்புக்கு அவர் அதிபதியாய், நமக்கு ரட்சிப்பின் அதிபதியாக மாற அவரை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்த தேவன் சித்தமுள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரானார் பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். ஹல்லேலூயா. நித்திய ரட்சிப்பை அடையணும்னா பூரணமாகணும்னா
கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். நம்மளை கீழ்ப்படிய பண்ண தேவன் வைத்திருக்கிற ஒரு வழி பட்ட பாடுகள், சிற்சை, உபத்திரவம். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே. ஆமென், அல்லேலூயா. எந்த சிற்சையும் தற்காலத்தில் துக்கமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா, ஆமாவா இல்லைங்களா? சந்தோஷமாக நம்ம மனசை ஏற்றுக்குதா? ஆனால் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை அது தரும். அந்த நாள் சந்தோஷத்தின் நாள், அந்த நாள் மகிழ்ச்சியின் நாள். ஆமென், அல்லேலூயா. அதனால் உபத்திரவம் இல்லாமல், பாடுகள் இல்லாமல், சிற்சை இல்லாமல், கீழ்ப்படிதலுக்கு நேரம் வழி நடத்தாமல் நித்திய ரட்சிப்பு இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவரெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் ஒன்றும் செய்ய வேண்டாம், நல்லா சாப்பிட்டு தூங்கினா போதும், பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைக்காங்க. இல்லை, அல்லேலூயா. அவர் செய்ய வேண்டியது செஞ்சுட்டார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் பொழுது தான் நித்திய ரட்சிப்பை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். அல்லேலூயா. அதனால தான் எபிரேயர் 5:9 தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்கிற ஒரு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க? இருக்குங்களா? அப்படி, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். ஆமென். கீழ்ப்படிதல் இல்லாமல் சொல்லுங்க, ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். எனவே நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால் அந்த சிட்சைக்கு நம்ம என்ன செய்வோம்? விட்டு கொடுப்போம். சிட்சைக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். தேவன் விரும்புகிற ஆமென் அந்த காரியத்தில் நாம் இன்னும் நம்மை கற்றுக்கொள்ள, கீழ்ப்படிய நம்மை விட்டு கொடுப்போம். 1000 சாக்கு போக்கு நம்ம சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு காலத்து என்ன செய்ய மாட்டாருங்க? ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சகலமும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்யப்பட கடவுது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் அந்த பாடுகளை, அவர் அந்த விபரீதங்களை, பாவிகளால் செய்த விபரீதங்களை என்ன செய்தாருங்களா? சகித்தார். ஆமென். அதனால் நாமளும் நிறைய காரியங்களை சகிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அது ஒருவேளை நமக்கு துக்கமாக தெரியலாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமாம், காலையிலேயே 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபத்துக்கு வர்றதுங்கிறது ரொம்ப என்ன ஜாஸ்மின், ஈஸியாக கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? விரும்புகிறார். சிட்சையை அற்பமாக எண்ணாதிருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நித்திய ரட்சிப்பை நாம் பெற வேண்டுமே ஆனால் ஆமென், நாம் பூரணரானவருக்கு கீழ்ப்படிய நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் புரிந்தவங்களே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். உங்களோடு பேசுகிற சத்தத்திற்கு, உங்களுக்கு நேராய் வருகிற சத்தத்திற்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், ஆண்டவர் நல்லவர். நமக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார், நமக்குள்ள நம்ம வழிநடத்துகிற கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஊழியர்கள் மூலமாக, தாய் தகப்பன் மூலமாக, பெரியவர்கள் மூலமாக சத்தியங்களை கடைபிடிக்க வேண்டியவைகளை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு ரொம்ப தூரம் ஓடிட முடியாது. அல்லேலூயா. அது ஆசீர்வாதமாக என்ன செய்யாதுங்க? இருக்காது. ஆமென். அதற்கு உதாரணமாக அந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கால்கள் எப்படி இருக்குதுங்களா? முடமாக இருக்கிறது, பிசகி போகாமல். ஆமாம், ஆமாம். இப்போ முடமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அது என்ன செஞ்சிருங்க? பிசகிரும். அப்புறம் மொத்தமாக அசையவே முடியாது. அல்லேலூயா.
அசைய முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் வச்சிருவார். ஆமென். அதுக்கு முன்னாடியே கீழ்ப்படிந்து, ஆமாம், பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்தி, தளர்ந்த முழங்கால்களை திரும்ப நிமிர்த்தி கர்த்தரை தேடி ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டா முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும், முடிவு சந்தோஷமாக இருக்கும், முடிவு நீதியாகி சமாதான பலனை நமக்கு தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்குத்தான் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். ஆமென், ஆமென். நாமெல்லாம் அவருடைய சொந்த பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனால தான் கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறார். 7வது வசனம் பாருங்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மளை புத்திரராக பார்க்குறாரு, அதனால தான் சிட்சிக்கிறார். திரும்ப திரும்ப 10 மணி ஆராதனை, அதிகாலை ஜெபம், உபவாச ஜெபம், வசனம் படிங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப நம்மளை என்ன செய்கிறாருங்க? ஆமாம், சிட்சிக்கிறார். நமக்கு அது சங்கடமாக இருக்குது, துக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. ஹல்லேலூயா. கீழ்ப்படிய மனம் வர மாட்டேங்குது. ஆமென். அவர் பிள்ளைங்கிறதுனால தான் திரும்ப திரும்ப சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவளுக்கு புத்திரராய் நாம் என்ன செய்வோங்க? கீழ்ப்படிவோம். எதற்காக? தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்ம பிரயோஜனத்துக்கு தான் ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அதுக்கு ஒரு சில நேரம் ஊழியக்காரனை பயன்படுத்துகிறார், ஒரு சில நேரம் தாய் தகப்பனை பயன்படுத்துகிறார், ஒரு சில நேரம் ஆமாம் யாரோ ஒருத்தரை வச்சு நம்மளை என்ன செய்கிறாருங்க? சரி பண்ணுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஒரு முடிவு எடுத்துருக்குறோம், யார் சொன்னாலும் என்ன, நான் மாட்டோம், கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற இதில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அது ரொம்ப சங்கடத்தில் போய் முடிஞ்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தத்திற்கு தங்கள் செவியை கடினப்படுத்தின இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலேயே அலைந்து போனார்கள். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இங்கே இருதயத்தை என்ன செஞ்சிடாதீங்க? கடினப்படுத்திடாதீங்க, அழிந்து போவீர்கள். நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. ஆமே. கர்த்தர் நம்மை அழிக்கிறதற்கல்ல, ஆமேன், ஆசீர்வதிக்கிறதற்கு, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்வோங்க? அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்போம், ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், நம்மை நடத்துகிற தாய் தகப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அந்த சிட்சை அற்பமாக எண்ணாதீங்க. ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு ஓட்டத்தை, ஒரு ஓட்ட பாதையை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருடைய பாதையும் ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை. ஆமென். ஒவ்வொருவருடைய அழைப்பும், ஒவ்வொருவருடைய ஆமென், ஒவ்வொருவரை குறித்த தேவ நோக்கமும் வித்தியாசமானது. ஆமென். அதை நாம் மறந்து போகவே கூடாது. நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம தவிர வேற யாரும் ஓட முடியாது அப்படிங்கிறது தேவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நமக்கென்று இந்த ஓட்டத்தை, ஒரு பாதையை நியமித்து அதில் இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட தேவன் நம்மை பணித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த ஓட்டத்தில் ஓடும் பொழுது 2 காரியம் நம்மை ஓடக்கூடாதபடி தடை செய்யுமா. ஒன்று பாரம், இன்னொன்று பாவம். ஆமென், ஹல்லேலூயா.
பாரமான யாவற்றையும், நிறைய பாரங்கள் நம்ம என்ன செய்யுங்க, ஓடக்கூடாதபடி தடை செய்யும். அல்லேலூயா. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தள்ளிவிட வேண்டும். பாரத்தை என்ன செய்யணுங்க? தள்ளிவிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்ம ஓடக்கூடாதபடி நம்ம தடை செய்கிறது பாரம். ஆமென். இன்றைக்கு நம்ம அந்த வார்த்தையை தான் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். எந்த விதமான பாரங்களை நாம் தள்ளிவிட்டு ஓட வேண்டும், எந்த விதமான பாரங்களை நாம் சகித்து ஓட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். இந்த வேத வசனத்தை ஆங்கில வேதாகமத்தில் வாசிப்பீர்கள் ஆனால் எண்டுரன்ஸ் என்கிற ஒரு ஆங்கில வார்த்தை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. எண்டுரன்ஸ் என்றால் சகிப்புத்தன்மை என்று பொருள். அல்லேலூயா. சகிக்க வேண்டிய பாரம் எது, தள்ளிவிட வேண்டிய பாரம் எது, எதெல்லாம் நம்மை தடைப்படுத்தும் என்பதை இந்த நாளில் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா 21ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு. ஆமென். நம்முடைய இந்த விசுவாச ஓட்டத்திலே பாரம் என்கிற ஒன்று நம்மை தடுக்கும். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடக்கூடாதபடி தடுக்கிற ஒன்று என்னதுங்க? பாரம். எதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை பாரப்படுத்தும்? இந்த வேதவசனம் சொல்லுகிறது பெரும் திண்டி, அடுத்ததுங்க வெறி, அடுத்து லௌகீக கவலை. சத்தமா சொல்லுங்க, பெருந்திண்டி. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், பெருந்திண்டி. ரெண்டாவதுங்க வெறி, மூன்றாவது லௌகீக கவலை. பெருந்திண்டினா என்னதுங்க? அப்படிங்க மூக்கில் வர்ற அளவுக்கு திங்கிறது. ஆமென். எப்படி திங்கிறதுங்க? மூக்கு முட்டை திங்கிறது. அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் ருசியாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சிடறோங்க, இன்னைக்கு ஒரு பொடி அப்படின்னு என்ன செஞ்சிடறோம், புளிச்சிடுறோம். அல்லேலூயா. இது நிறைய நேரத்தில் எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்திடுமா? இருதயத்தை பாரத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். கொழுப்பு ரொம்ப ஏறி, ஆமாம், இருதயத்துக்கு போகிற வால்வு எத்தனை வால்வு இருக்குது? 4 வால்வு போகுது. அல்லேலூயா. எத்தனைங்க? 4. அதில் ஏதோ 1-2 அடைச்சிட்டுன்னு வைங்களேன், நம்ம இருதயம் என்ன ஆயிருங்க, பலவீனப்பட்டுரும், பாரம் ஆயிரும். அல்லேலூயா. 4 வால்வில் அடைப்பு எதில் வேணாலும், உள்ளே போகிறதுலையும் வரலாம், வெளியே வர்றதுலையும் வரலாம். எதில் அடைச்சாலும் பெருந்திண்டி அதை வேலையை செய்யும். அல்லேலூயா. நம்ம அளவாக சாப்பிடாம நிறைய தின்னோம்னா எங்கே தான் போய் அடைக்குங்க? நம்ம நரம்புகளில் தான் அடைப்பு உண்டாகும். அது பாரத்தை என்ன செஞ்சு விடும்? கொண்டு வந்துடும். வியாதி என்கிற பாரத்தை மனிதனுக்குள்ள கொண்டு வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். கவலை இருதயத்தை ஒடுக்கும். ஆமென். ஆமாம். இருதயம் பாரப்படுறதுக்கு இன்னொன்று என்னதுங்க? ரொம்ப கவலைப்படுறது. அல்லேலூயா. ஆமாம். ரொம்ப கவலைப்படுறதுனால ஒன்றும் நம்ம செய்ய போகிறது இல்லை. ஆமென். அது அப்புறம் வரேன். நல்ல இப்போ பெருந்திண்டி நம்முடைய இருதயத்தை என்ன செய்யுதுங்க? பாரப்படுத்துகிறது. ரெண்டாவது வெறினா என்னதுங்க? அளவுக்கு அதிகமான என்ன செய்யுதுங்க? அடைய வேண்டும் என்கிற ஒரு ஆசை. குடிக்கிறவனுக்கெல்லாம் பாருங்கள், எத்தனை குடித்தாலும் குடிச்சிட்டே இருப்பான், நடக்க முடியாமல் அங்கங்கே விழுந்து. ஒரு நாள் இதில் போனால் அந்த டேனிங்கில் ஒரு தாத்தா விழுந்து கிடக்கார். யாரோ செத்து தான் போயிட்டாங்க போலான்னு பார்த்தா கடைசியில் குடிச்சிட்டு என்ன செய்கிறாருங்க, கிடக்கார். ஒரு நாள் நானும் பாசமாக பேய்க்குளத்துலேருந்து வர்றோம். அந்த ஒரு பாலத்தில் ஒரு ஆள் படுத்து கிடக்கார். ஒரு ஒயர் கூடையே நல்லா இப்படி இறுக்கமாக பிடிச்சிட்டு அதுக்கு மேலே அவருக்கு நடக்க முடியல. அந்த அளவுக்கு என்ன ஆகிட்டுங்க, ஓவராக குடிச்சு வெறி அதிகமாகி. அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயங்களில் வெறியாக இருக்கிறாங்க. ஆமாம். சம்பாதிக்கணுங்கிற வெறி, பணத்தை சேர்க்கணுங்கிற ஒரு வெறி,
உலகத்தில் இருக்கிற ஆசைகளை, உலகத்தில் இருக்கிற காரியங்களை அனுபவிக்கணுங்கிற இருக்கா இல்லைங்களா? நிறைய பேருக்கு இருக்காங்க இல்லைங்களா? இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கணுங்க. ஆனால் பேராசை இருக்க கூட. அந்த வெறி அனுபவம் நம்மளை என்ன செஞ்சிருங்க? பாரப்படுத்திடும். ஹல்லேலூயா. நாம் விசுவாச ஓட்டத்தில் முன்னேறக்கூடாதபடியான ஒரு பாரத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட முடியாதபடி நம்மை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பாரத்தை இந்த வெறி கொண்டு வந்துடும். ஆமென். நம்ம எதோ குடிக்கிறவங்கள மாத்திரம் வெறி பிடித்தவர்கள்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல வெறி பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. ஜாதி வெறி பிடித்த அநேகர் என்ன செய்யறாங்க? விசுவாசிகளே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஜாதிக்கு மட்டும்தான் பத்திரிக்கை வைப்பாங்க, அடுத்த ஜாதிக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க. என்ன காரணம்? ஜாதி வெறி. அந்த ஜாதிக்காரங்களாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. அப்புறம் அவங்க போகிற பரலோகத்துக்கு நீங்கள் எங்கே? வாய்ப்பு இல்லைல்ல. ஆமாம். தனித்தனியாக ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு பரலோகமாக இயேசுநாதர் வச்சிருக்கிறாரு? இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே பரலோகம் தான். ஹல்லேலூயா. ஆமாம். அங்கே போகிற ஒரே ஜாதி பரிசுத்த ஜாதி. அவ்வளோதான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பரிசுத்தமாக இருக்கிறவங்க அங்கே போகலாம். அவ்வளோதான். ஆமாம். இந்த பூமியில் தான் நம்ம வெறியோடு இருந்துக்கணும். இங்கே வெறியோடு இருக்கிறால அங்கே போக வாய்ப்பு இல்லை. ஆமாம். ஜாதி வெறி நம்ம விசுவாச ஓட்டத்தை தடை பண்ணிடும். ஹல்லேலூயா. சம்பாதிக்கணும், சேர்க்கணும், ஆஸ்தியை சேர்க்கணும், ஐஸ்வர்யத்தை சேர்க்கணுங்கிற அந்த வெறி, பண ஆசை, எல்லா தீமைக்கும் என்ன இருக்குதுங்க? வேறாக இருக்குது. அது நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தடை பண்ணிடும். விசுவாச கப்பலை சேதப்படுத்திடும். ஹல்லேலூயா. அப்போ பெருந்துண்டினாலும் வெறியினாலும் அப்புறம் லௌகீக கவலைகளினாலும் நமக்கு ஒரு பெரிய பாரம் நம்ம என்ன செய்யுங்க? நெருக்கி நாம் விசுவாச ஓட்டத்தில், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடக்கூடாதபடி அது நம்ம என்ன செஞ்சிருங்க? தடுத்து விடும். ஹல்லேலூயா. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? நல்ல ஒரு 80 கிலோ 90 கிலோ அப்படி இருப்பாங்களா? என்னையா சாம், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க எப்படி இருப்பாங்க? வேகமாக காற்றடிச்சா பறந்து போகிற மாதிரி தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ரொம்ப வெயிட்டெல்லாம் இருந்தால் என்ன செய்ய முடியாதுங்க? ஓட முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எளிமையாக இருக்கும், அவங்க போட்டிருக்கிற ஷூ வெயிட் இல்லாமல் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம், அவங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. அப்போ தான் ஓட வேண்டிய இடத்த என்ன செய்ய முடியுங்க? ஓடி முடிக்க முடியும். ஆமென். ஆமாம். நம்ம மேலே பாரம் இருக்குமே, ஆனால் நம்ம மேலே வெயிட் இருக்குமானா நம்ம ஓட முடியாது. அதனால் வேதம் சொல்கிறது, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. ஆமென். அப்போ பெருந்திண்டியினால் வருகிற பாரம், வெறியினால் வருகிற பாரம், லௌகீக கவலைகளினால் வருகிற பாரம், இதெல்லாம் நம்ம என்ன செய்யணுங்க? தள்ளிவிட வேண்டும். ஆமென். ஆமாம். லௌகீக கவலை மற்ற 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு நமக்கு அருமையான ஒரு வசனங்களை, பாடத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் குடிப்போம் என்று ஜீவனுக்காக, சரீரத்திற்காக கவலைப்படாதிருங்கள். ஜீவனும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உளுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உளுத்துவித்தால் உங்களுக்கு உளுத்துவிப்பது அதிக. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா.
என்னெல்லாம் கவலைங்களா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கிற பெரிய கவலை இதுதான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது என்று நினைக்கிறேன், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். அடுத்த வசனம், போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. அது முன்ன பின்ன இருக்கலாம் நினைக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அதனால் நம்ம வாழ்க்கையில் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வேதத்தில் இப்படி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாலையில் மன்னாவை தேடி என்ன செய்வாங்களாம்? புறப்பட்டு போவாங்களாம். நல்லா கவனிங்க. எப்போ போகணுங்க? அதிகாலையில். ஏன்னா வெயில் ஏறிச்சுன்னா அந்த மண்ணை என்ன செஞ்சிடும்? உருகிரும். அப்புறம் நீங்கள் தேடினாலும் அந்த மண்ணை கிடைக்காது. அதனால் காலையில் நேரமே போவாங்க. ஒரு சிலருக்கு என்னடா இது, எவ்வளவு நேரம் பொறுக்க, நாம் கொஞ்சம் போதும் அப்படின்னு என்ன செஞ்சுருவாங்க? வந்துடுவான். ஒரு சிலர் கடைக்கு வரைக்கும் என்ன செய்வான்? எடுத்துருவான். நிறைய கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு நிறைய கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து அளந்து பார்த்தா ஒரு தலைக்கு ஒரு ஓமர். 4 பேர் இருந்தால் 4 தான் இருக்குமா. குறையா பொறுக்கணவனுக்கு குறையாவும் போகலை, அதிகமாக பொறுக்கணவனுக்கு அதிகமாகவும் மிச்சமும் ஆகலை. அல்லேலூயா. இதுதான் தேவ கிருபை. ஆமென். நமக்கு என்ன தேவைங்கிறது கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? அறிந்திருக்கிறார். அதனால எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம்னு என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறாருங்க? இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். 34வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்காக என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போங்கிற ஒரு கவலை. அப்புறம் நாளைக்கு நாம் என்ன செய்வோம், அடுத்து நமக்கு என்ன அப்படிங்கிறதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாதுங்களா? கவலைப்படும். இந்த கவலை நம்மை பாரப்படுத்திவிடும். இந்த பாரம் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தடுத்து நிறுத்திடும். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருங்க, உங்கள் விசுவாச ஓட்டத்தை ஓடி முடியுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பாருங்க, ரொம்ப எளிமையாக குடிசையில் ரொம்ப எளிமையான உணவுகளை சாப்பிட்டு வாழ்கிறவனும் என்ன செய்கிறான்? வாழ்கிறான். ஆமென். பெரிய பெரிய லக்ஸரி பங்களாவில் லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்து அவன் 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 சாப்பிட்ற சாப்பாடு அதெல்லாம் நம்ம கேள்விப்படவே இல்லை. அதனுடைய விலையெல்லாம் கேட்டால் தலை என்ன செய்யுதுங்க? சுத்திரும் போல இருக்கு. அவன் ஒரு நாளைக்கு பண்ணுற செலவு அதெல்லாம் கேட்டால் என்னென்னமோ இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமென். ஆனால் எல்லா மனுஷனுக்கும் முடிவு ஒன்று தான். ஆமாவா இல்லைங்களா? எல்லா மனுஷனுக்கும் முடிவு ஒன்று தான். முடிவு எப்போ வரும், எங்கே வரும், எப்படி வரும்னு யாருக்குமே, குடிசையில் இருக்கிறவனுக்கும் தெரியாது, கோபுரத்தில் இருக்கிறவனுக்கும் என்ன செய்யாதுங்க? தெரியா. ரைசலா, சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. சமீபத்தில் நடந்த விபத்து அதற்கு ஒரு உதாரணம். பெரிய கனவோடு பல வெளிநாட்டினர், பல உள்நாட்டினர். அல்லேலூயா. ஆமாம். உருக்கி எடுத்த தங்கமே எத்தனையோ கிலோ இருந்துச்சான். ஆமாம். தீயில வெந்து உருகுனது போக மீதி இருந்த தங்கமே எவ்வளவோ இருந்துச்சான். பணம் எல்லாம் நிறைய நகைகள் எல்லாம் கிடச்சி எல்லாம் எடுத்து கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்களா, யாருக்குன்னே தெரியாது பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவங்க நிச்சயமாக நான் நம்புகிறேன், அப்பா அம்மாட்ட கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, இத்தனை பவுன் நான் வச்சுருக்கேன் கொண்டு போய் போகிறேன்னு. அல்லேலூயா. இன்றைக்கி நிலைமை அப்படி தான் என்ன செய்யுதுங்க இருக்கிறது. எல்லாம் உயிரும் போச்சு, எல்லாம் போச்சு. அல்லேலூயா. அதனால தான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. வசனத்தை எடுத்து வாசிச்சிடலாங்களா? எங்கே இருக்குன்னு சொல்லி வாசிச்சிருங்களேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை, நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் ஆமென் அது போதும் என்று இருக்க கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதான முடிய மாட்டேங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துகிற வழிகளிலே நாம் நம்மை அர்ப்பணித்து, ஆமென், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தி, நம்முடைய கவலைகள் பாரங்களை எல்லாம் அவர் மேலே வைத்து, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடி முடிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு நாம் ஓட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாச ஓட்டத்தில் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்மை அவர் சிட்சிக்கிறார், நம்மை அவர் கீழ்ப்படிய பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய எண்ணமும் நம்முடைய எதிர்பார்ப்பும் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிவதாகவே இருக்கட்டும். உலக கவலைகளோ பெருந்திண்டியோ வெறியோ நம்முடைய இருதயத்தை பாரமாக்கி விசுவாச ஓட்டத்தை ஓடக்கூடாதபடி தடுத்து நிறுத்தாதபடி நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஹல்லேலூயா. அப்போ இந்த கவலைகள்னால வருகிற இந்த பாரத்தை எல்லாம் நாம் என்ன செஞ்சிடணுங்க? தூக்கி எறிஞ்சிடணும், தள்ளி விட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம், நாளைக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற கவலை நமக்கு வேண்டாம். நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நாளைக்கு இந்த ஜாஸ்மினுக்கு நான் என்ன தரணும் அப்படின்னு அந்த நாள் என்ன செய்யுங்க, நம்ம பேர் ஒவ்வொரு பேரையும் போட்டுக்கலாம். நமக்கு என்ன தேவன் என்ன இந்த நாளில் இவங்களுக்கு தர வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த நாள் அதற்காக கவலைப்படும். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அல்லேலூயா. இந்த பூமியில இந்த கூடாரத்தில் வாசம் பண்ணுகிற நாம் பாரம் சுமந்து சொல்லுங்க தவிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை நிச்சயமாய் பாரம் சுமக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. கலாத்தியர் 6:5. அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அவனவன். தூங்குறால தட்டி எழுப்பி சொல்லுங்க. என்ன செய்ய? அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. அல்லேலூயா. நிச்சயம் நமக்குன்னு ஒரு சில சுமக்க வேண்டிய பாரங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை நம்ம தான் என்ன செய்யணுங்க? சுமக்கணும். சகித்து சுமக்க வேண்டிய நாட்களும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். பிள்ளைகளை குறித்த பாரம், ஆமென், அல்லேலூயா. குடும்பத்தை குறித்த பாரம், இதெல்லாம் நம்ம சுமந்து தான் ஆகணும். அல்லேலூயா. அதை நம்மளை சுமக்கிறதுக்கு தான் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். ஆமென். இவைகளெல்லாம் சுகமான சுமைகள். ஆமென், அல்லேலூயா. ஆமென். பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கணவன் என்கிற ஸ்தானத்தில், தகப்பன் என்கிற ஸ்தானத்தில், அல்லது இன்னும் முதிர் வயதில், இப்படி அந்தந்த காலகட்டங்களில் ஒரு சில சுமைகள் நம்ம மேலே என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க? வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சுமந்து தவிக்கிற ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். நம்முடைய சுமையை நாம் கட்டாயம் சுமக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். நாம் சுமந்தால் நம்முடைய சந்ததியும் நம்முடைய குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா, தன் சுமையை சுமக்க அவர்கள் விரும்புவது இல்லை. குடும்பத்தை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ என்ன செய்யறது இல்லைங்க? அம்மாவா இல்லைங்களா? கவலைப்படுறது இல்லை. மனைவியோ பிள்ளையோ அவங்க எப்படியோ இருக்கட்டும் பாஸ்டர், நான் எப்படி இருக்கணும்? சுகமாக இருக்கணும். என் வயிற்றுக்கு சாப்பிடணும், நல்ல கடையில் சாப்பிடணும், நல்லா வாழணும், நல்லா உடுத்தணும். ஆமாம், அவங்கள பற்றியெல்லாம் நான் கவலைப்படுறதுலேன்னு வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. நிறைய ஆண்களும் பெண்களும் நிறைய பிள்ளைகளும் அப்படி இருக்கிறார்கள். பெற்றோர்களை குறித்து ஒரு கவலையற்றவர்களாகவே இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோம்.
ஆனால் நாம் சுமக்க வேண்டிய சுமைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாம் சுமந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஒரு சில நேரம் நம்முடைய அந்த சுமையை சுமக்கிறதற்காக நாம் தூக்கத்தை வெறுக்க வேண்டும். ஆமென். ஒரு சில நேரம் நம்முடைய ஆசைகளை, நம்முடைய காரியங்களெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டுங்க, மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி வாழ வேண்டும். நம் கிராமங்கள் எப்படி சொல்லுவார்கள், வயிற்ற கட்டி வாயை கட்டி என்ன செய்கிறாங்களா, பிள்ளைகளை குடும்பத்தை காப்பாற்றுறாங்களா. அது 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 அந்த பாரத்தை கட்டாயம் என்ன செய்ய வேண்டுங்க, சுமக்க வேண்டும். அது அப்பொழுதுதான் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். பிள்ளைகளை குறித்த பாரம் அதை நாம் தேவ சமூகத்தில் சுமக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமேன். ஆண்டவன் நல்லவர். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. அதே 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். முடிந்தால் இந்த வசனத்தை அடுத்த வாரம் மனப்பாடமாக சொல்ல பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? மற்றவங்க பாரத்தை நம்ம என்ன செய்யணுங்களா, சுமக்கணுமா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் பாரமே சுமக்க முடியாமல் இருக்கு பாஸ்டர், நான் எங்க மற்றவங்க பாரத்தை சுமக்க? இல்லை, நம்ம மற்றவங்க பாரத்தை சுமக்கிற கிருபையை ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்படி சுமக்க கூடிய பாரங்களை நாம் சுமக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். அதை நிறைவேற்ற ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். அவர்களுக்கு தேவையானது நமக்கு தேவையில்லாமல் இருக்குமேயானால், அல்லேலூயா, அவர்களுடைய அத்தியாவசிய தேவை நம்முடைய அதிகமான தேவையாக இருக்குமேயானால் நாம் என்ன செய்யலாங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். ஆமேன், அல்லேலூயா. யாரோ எப்படியோ போனால் நமக்கு என்ன என்று வாழ்வது கிறிஸ்துவின் பிரமாணம் அல்ல. நாம் மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்கிறதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பாரத்தை நாம் சுமக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு பலன் தருவாரே. ஆனால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஓட, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம் விசுவாச ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்க முடியும். ஆமென். அதைத்தான் அந்த எண்டூரன்ஸ், சகிப்புத்தன்மை என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில பாரங்களை நாம் சகித்துத்தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சங்கீதம் 55:22 நமக்கு தெரிந்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். மனப்பாடமாக சொன்னவங்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, யாராவது ஒருத்தர் மனப்பாடமாக சொல்லுங்க. மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு தருவேன். அல்லேலூயா. சங்கீதம் 55:22 பாரத்தை அவர் மேல் வைக்க வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. மத்தேயு 11:28 ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ பாரத்தில் நாம் சுமக்கிற பாரத்தை 2 விதத்தில் நமக்கு என்ன செய்யுங்க, தேவனை நெருங்க உதவி செய்கிறது. ஆமென். ஒன்று, நம்முடைய பாரங்களை எல்லாம் கொண்டு போய் அவர் மேலே என்ன செஞ்சிடணுங்க, வச்சிடணும். வச்சுட்டு நம்ம வட்டத்தில் நம்ம ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. இன்னொரு வகையான பாரம் நம்மை அவரிடத்தில் நெருங்கி சேர நம்ம என்ன செய்கிறதுங்க, உந்தி தள்ளுகிறது. என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில், அவர் மேலே வைக்கிற ஒரு பாரம், அவரிடத்தில் நெருங்குகிற ஒரு பாரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் சுமக்க வேண்டிய அந்த பாரம், ஒன்று நாம் அதை ஆண்டவர் மேலே வச்சிடலாம், அவர் என்ன செஞ்சுருவாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இன்னொன்று, நாம் இன்னும் அவரிடத்தில் நெருங்க அந்த பாரம் நமக்கு உதவி செய்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லது இப்படி சொல்லலாம்,
அந்த உபத்திரவங்களும் அந்த பாரங்களும் நாம் தேவனிடத்தில் நெருங்க தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால நம்ம வாழ்க்கையில பாரம் வரும் பொழுது நம்ம யோசிக்கணும், இந்த பாரத்தை எதற்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார்? அவர் மேல வச்சுட்டு அவரை நம்பி ஓடுறதுக்கா, அல்லது நானே சுமந்துட்டு அவரை நெருங்கி சேருவதற்கா? எப்படிங்க? அவர் மேல வச்சுட்டு அவரை நம்பி ஓடுவதற்கா, அல்லது அந்த பாரத்தை சுமந்து நான் அவரை நெருங்கி சேருவதற்கா? அப்படிங்கிறத நாம் உணர்ந்து அந்த அந்த சூழ்நிலைகளில் நாம் தேவன் மேலே வச்சு ஓடவும் தேவனை நெருங்கி ஓடவும் நாம் தீர்மானிக்க வேண்டும். ஒரு சொல்லுவோம், கரங்களை வைத்து சொல்லுங்களே அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 7 10 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் பவுல் இப்படி சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆமென். ஒரு வியாதி என்கிற பாரம் என்னை விசுவாச ஓட்டத்திலே அது என்னை நெருக்குகிறதாய், அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் என்ன செய்தது இருந்தது. அதனால் நான் 3 விஷயம் ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணினேன். தேவனை நெருங்கி நெருங்கி நெருங்கி, ஆண்டவரே இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும், இதிலிருந்து என்னை சுகமாக்கும், இந்த பலவீனத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாரும் என்று நான் என்ன செய்தேன்? 3 முறை ஜெபம் பண்ணினேன். 3 முறை ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு அடுத்த வசனம், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமே. இந்த பலவீனம் அல்லது இந்த பாரம் எதற்கு? நாம் தேவனுடைய கிருபையை, தேவனுடைய பலத்தை சார்ந்து கொண்டு அவர் மேல வச்சுட்டு விசுவாச ஓட்டத்துல ஓடுறதுக்கு தான் கர்த்தர் இப்படிப்பட்ட பாரங்களை என்ன செய்யறாருங்க? அனுமதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. தாங்குகிற பலனையும் தப்பிக்கொள்ளுகிற வழியையும் உண்டாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்று நம்மை கிருபைகளினாலே நிரப்பி நடத்துகிற ஆண்டவர். ஆமென். ஆமென். அதனால நமக்கு நம்முடைய பாரங்களை தேவன் மேல வச்சு ஓட, தேவனை நம்பி ஓட, தேவனை நம்பி விசுவாச பாதையில முன்னேற, ஆமென் ஆமென், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு பாரம், ஆமென், அது தேவையில்லாத பாரம், நாம் சுமக்க வேண்டாத ஒரு பாரத்தை நிறைய நேரம் சுமக்கிறோம். அதற்கு உதாரணம் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாசிக்கலாம். ஆமென். பெத்தானியாவில் ஒரு குடும்பம், மார்த்தாள், மரியாள், லாசர். இயேசு ஒரு நாள் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே பாதத்தில் உட்கார்ந்தது யாருங்க? மரியாள். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம், ரொம்ப பாரம், வேலை 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 வேலை. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டுகிட்டே கேள்வி கேட்குறாங்க. நான் பாட்டு கஷ்டப்படுறேனே, ஒரு வேலையும் செய்யாமல் உங்கள் பாதத்தில் உட்கார்ந்துருக்காளே, நீங்களாவது அவளுக்கு என்ன செய்யக்கூடாதா? புத்திமதி சொல்லக்கூடாதா? அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்கிற வேலை என்ன? ஆண்டவர் சொன்ன வசனம் பண்ண வார்த்தை என்ன? ஆமென். தேவையானது ஒன்றே. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய பாதத்தை, தேவனுடைய சமூகத்தை நெருங்கக்கூடாதபடி நிறைய பாரங்கள் நம்ம என்ன செய்யுதுங்க? தடுக்குது. அதுல ஒண்ணுதான் வேலை. அல்லேலூயா. ஆமென். ஆமாம், வீட்டு வேலை, சமைக்கணும், எத்தனையோ காரியங்களை நம்ம என்ன செய்யறோங்க? தேவ சமூகத்துக்கு வரக்கூடாதபடி நிறைய காரியங்களை சொல்றோம். ஆமென். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? ஆமென். அந்த பாரங்கள் எல்லாம் சுமந்தாலும் நாம் தேவனை நெருங்குகிற அனுபவத்தில் நாம் முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா.
வேலை, அது குடும்பம், அந்த காரியம், இந்த காரியம், அதனால் ஜெபிக்க முடியல, கர்த்தரை தேட முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த இந்த மார்த்தாளை போல நமக்கு வந்துட கூடாது. தேவையானது ஒன்றுதான். ஆமென். பற்பல காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்கி பாரப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவைகளை எல்லாம் நேர்த்தியாய் செய்யவும், அதோடு கூட தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபையும் பலனை அனுக்கிரகத்தையும் தருவாராக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால் எனக்கு பிரியமானவர்களே, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு என்ன செய்யப்படுவோம்? ஓடக்கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நாம் ஆண்டவராகிய இயேசுவை முன்னிறுத்துவோம், அவரை மாத்திரம் நோக்கி ஓடுவோம். தனக்கு விதமான விபரீதங்களை, பாவிகளால் செய்த விபரீதங்களை சகித்தவரை நினைத்து, நாம் சகிக்க வேண்டியவர்களை சகித்து, சுமக்க வேண்டிய பாரங்களை சுமந்து, தேவனை நெருங்கி சேர வேண்டிய நேரத்தில் நெருங்கி சேர்ந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவன் மேலே வைத்து அவரை நம்பி ஓட வேண்டிய சூழ்நிலைகளில் ஓடி, அவர் கிருபையும் அவர் பலனையும் பெற்றுக்கொண்டு ஓட வேண்டிய விசுவாச உள்ளத்தில் ஓடி முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஓடக்கூடாதபடி நம்ம இருதயத்தை பாரப்படுத்துகிற, ஆமென், லௌகீக கவலை என்கிற பாரம், வெறி என்கிற பாரம், இன்னொன்று பெருந்திண்டி என்கிற பாரம், இதையெல்லாம் நாம் என்ன செய்வோங்க? தள்ளி விட்டு ஓட. ஆமென். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாமல், அவைகளெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார் என்று முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை ஒரு விஷயம் நிதானித்து பார்ப்போம். நம்மை எந்த கவலை பாரப்படுத்துகிறது? பஸ்ட் ஜோம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, என்ன காரணம்? என்ன செய்வேன், பிள்ளைக்கு என்ன செய்வான், திருமண காரியத்திற்கு என்ன செய்வேன், எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன், ஒரே கவலை. கவலை என்னை ஒடுக்குகிறது இல்லை. அதையெல்லாம் கர்த்தர் மேலே வச்சு அதெல்லாம் தள்ளி விட்டு தேவனை நெருங்கி முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியும் தேடுவோம். கர்த்தர் எல்லாம் கூட கொடுப்பார். நமக்கானது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். என்ன மாதம்? ஜூன் மாதமா? ஜூன் மாதத்தில் எனக்கு 2 HP மோட்ரு தரணும்னு கர்த்தர் எந்த மாதம் எங்கே எப்போ வாங்கி வச்சாருன்னு தெரில. எத்தனை வருஷமாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஹல்லேலூயா. நானும் அஸ்வினும் போய் அதை தூக்கிட்டு வரணும், அஸ்வின் அதை மடியில் வச்சு செமந்துட்டு வரணும் அப்படிங்கிறத ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கானவைகள் ஏற்கனவே திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமாம். உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய மருமகள் ஏற்கனவே பிறந்து வளர்ந்து ரெடியாக இருக்கிறா. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய மணமகன் மருமகன் ஏற்கனவே பிறந்து ஏற்கனவே திட்டம் பண்ணப்பட்டு ரெடியாக இருக்குது பாருங்கள். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். எல்லாம் அவர் நேர்த்தியாய் சகலத்தையும் அதனதன் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். அதனால் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுவோம். ஆமாம். நாம் சுமக்கக்கூடாத, நம்மை தடுக்கிற கவலைகள் பாரத்தை எல்லாம் தள்ளிவிட்டு நாம் சுமக்க வேண்டியவர்களை சுமந்து தேவ கிருபையினால, தேவ பலத்தினால தேவனை நெருங்கி ஓடுகிற ஓட்டத்தில் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் இழந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமாம். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், திருமண காரியங்கள் எப்படி இருக்கும். ஆமாம். ஆண்டவர் நல்லவர். வாசனையாக எல்லாம் செஞ்சு முடிக்கணுமே, அவமானமோ நிந்தையோ வந்துடக்கூடாதே. கண்ணீர் வடிக்கிற, கவலையோடு இருக்கிற, பாரத்தோடு இருக்கிற பெற்றோர்களுடைய இயக்கங்கள் நிறைவேற நாம் செபிக்க போகிறோம். ஒரு விஷயம் கூட கண்களை மூடி ஆமே ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நீங்கள் எல்லாமே திட்டம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் எல்லாமே ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்கப்பா.
ஆமென். முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. என் பிள்ளைக்கு ஒரு திருமண காரியம், என் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம், என் பிள்ளைக்கு ஒரு வேலை, என் பிள்ளைக்கு ஒரு படிப்பு, என் பிள்ளைகளுடைய தேவைகள் எப்படி ஆகும், எப்படி சந்திக்கப்படும். ஆண்டவரே, என்னை வெட்கப்படுத்தாதீங்கப்பா. கண்ணீரோடு, ஆமென், பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நன்றி, 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 நன்றி. நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, நம்மிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஒரு விசை கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென், ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்பட்டு போகவில்லை. பாரங்களை, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிடாதவர். ஏற்கனவே எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். அவர் சித்தம் நிறைவேற, அவர் திட்டம் நிறைவேற, அவர் ஆலோசனை நிறைவேற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல கைகளை தட்ட முடிந்தவர்கள் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி, 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 நன்றி. நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எதிராக இருக்கிற கவலைகளை, பாரங்களை, போராட்டங்களை, வெட்கங்களை கொண்டு வர நினைக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே செயல் இழந்து போவதாக. நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்து, சந்ததியை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே எந்த விஷயமெல்லாம் பாரப்படுத்துகிறதோ அந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக. தேவன் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. படிப்பை குறித்து, வேலையை குறித்து, பண தேவைகளை குறித்து ஆண்டவரே இருக்கிற எல்லா பாரங்களும், எல்லா கவலைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வீராக. கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முதலாவது தேவராஜ்யத்தின் நீதியும் தேட கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கர்த்தரை நம்பி ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாங்க. ஆண்டவரே, நாங்கள் சுமக்க வேண்டியவர்களை தேவ கிருபையினால, தேவ பலத்தினால சுமந்து விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க நான் அதில் பிரியப்படுகிறேன் என்று பவுல் சொன்னது போல, ஆமே, நாங்கள் பிரியத்தோடு உமக்காக சுமக்க வேண்டியவைகளை, சுவிசேஷத்திற்காக, ஊழியத்திற்காக, தேவராஜ்யத்திற்காக சுமக்க வேண்டியவைகளை நான் தன் பாரத்தை அவனவன் சுமப்பான் வசனத்தின்படி நாங்கள் சுமக்க கிருபைதாங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்கிற கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றி விசுவாச ஓட்டத்தை ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவக்கரம் இருப்பதாக. பிள்ளைகளை, குடும்பங்களை, அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலையடைப்பீராக. தேவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எதிராக இருக்கிற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காமற் போகும். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் வல்ல நாமத்தினால் வாய்க்காமற் போவதாக. தேவன் ஆளுகை செய்யும். கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், வருமானங்களை ஆசீர்வதியும், நன்மையினாலும் கிருபையினாலும் தேவன் நிரப்புவீராக. தேவனுடைய தயவு, பூரண கிருபை உண்டாகட்டும். கர்த்தர் அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம். வராத பிள்ளைகள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, என்ன சூழ்நிலை, என்ன காரியங்கள் கர்த்தர் அறிகிறீர். தடைகளை மாற்றும் உதவி, ஒத்தாசை உண்டாகட்டும். வருகிற வாரங்களில் சுகபத்திரமாய் கொண்டு வாரும். தேவக்கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான். சொல்லுங்க. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான்
ஓடுகிறே என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அன்பு நல்ல பிதாவே, ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை இம்மட்டுமாய் உம்முடைய கிருபை இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. தேவ கிருபை இருக்கின்ற அன்பின் விருந்தை ஆசீர்வதிங்க. அதற்காய் கொடுத்த சமைத்த உழைத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய கிருபை தாமே, அன்பு கிருபை தாமே ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக கர்த்தர் நடத்துங்க. போதுமானவராயிருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். சிற்சைகள் தற்காலத்திலே துக்கமாயிருந்தாலும் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதானம் என்கிற பலனை தருமே. ஆமென். கர்த்தருடைய சிற்சை அல்பமா எண்ணாதபடி ஆமென் ஓட கர்த்தர் ஒவ்வொருவருக்கான கடகம் பண்ணுங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு இயேசுவின் வல்ல நாமத்தில் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் கூடி வந்திருக்க நம்ம யாவரோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் நம் குடும்பத்தினர் ஒவ்வொருவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் கரங்களை பிடித்து வாழ்த்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.